மரியாயின் சேனையில் மிக முக்கியமான விழா இதுதான். அதுதான் ஆச்சேஸ் விழா அப்படின்னு. இதே மாதிரி மாதா பீடம் இருக்கும். மாதா பீடத்தில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு வாக்கியம் வச்சிருப்பாங்க. என் தாயே, என் அரசியே, நான் உமக்கே சொந்தம், எனக்கு உள்ளவை யாவும் உமக்கே சொந்தம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அங்கே வச்சிருக்கும். அதை வரிசையாக எல்லாரும் வருவாங்க. வந்து அது மேலே கையை வச்சு மாதாட்ட தங்களை தாங்களே இந்த ஜபத்தை சொல்லி வைப்போம். மறைமாவட்ட மரியாயின் சேனையுடைய ஆண்டு விழா நடக்கும். அந்த ஆண்டு விழாவில் எல்லா மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மரியாயின் சேனையாளர்களும் ஒன்று கூடி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. ஆயர் வருவார், ஆன்ம இயக்குநர்கள் வருவாங்க. மரியாயே வாழ்க. அன்பானவர்களே, மரியாயின் சேனையை பற்றிய தொடரில் நாம் இருக்கிறோம். சேனை பற்றிய முக்கியமான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அப்படி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மரியாயின் சேனையில் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டினுடைய தொடக்கம், அதாவது ஜனவரியில் ஆரம்பிக்குது. அதில் அந்த மாதிரி ஆர்டரில் வந்தோம்னா முதல் வர விழா பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரும். மரியாயின் சேனையில் மிக முக்கியமான விழா இதுதான். அதுதான் ஆச்சேஸ் விழா அப்படின்ட்டு. ஆச்சேஸ் அப்படின்னா என்னென்னா, மாதாவுக்கு நம்மை நாமே காணிக்க ஒப்பு கொடுக்குறது. எப்படி ஒவ்வொரு குருவானவரும் சிஸ்டருங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிப்பாங்க இல்லையா, அவங்களுடைய துறவர வாழ்க்கையில். அதே மாதிரி மரியாயின் சேனையிலும் அவங்களுடைய இந்த லே அப்போஸ்லேட் அதை அந்த பணியை அவங்க புதுப்பிப்பாங்க. எப்படின்னா, இதே மாதிரி மாதா பீடம் இருக்கும். மாதா பீடத்தில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு வாக்கியம் வச்சிருப்பாங்க. என் தாயே, என் அரசியே, நான் உமக்கே சொந்தம், எனக்கு உள்ளவை யாவும் உமக்கே சொந்தம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அங்கே வச்சுருக்கும். அதை வரிசையாக எல்லாரும் வருவாங்க. வந்து அது மேலே கையை வச்சு மாதாட்ட தங்களை தாங்களே இந்த ஜபத்தை சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. இதுதான் ஆச்சேஸ் விழா அப்படின்றது. இந்த ஆச்சேஸ் விழா பார்த்திங்கன்னா மறைமாவட்ட மரியாயின் சேனைக்கு பொதுவானது. எல்லாரும் வருவாங்க. இந்த வாக்குறுதியை வரிசையில் நின்று ஒவ்வொருத்தராக மாதாவுக்கு முன்னால் நின்று தலையை வணங்கி அழகாக அது மேலே கையை வச்சு அந்த வாக்குறுதியை புதுப்பிப்பாங்க. அந்த சடங்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பொது நிலையினருக்கு இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அது அற்புதமாக இருக்கும் அந்த அனுபவம். அப்படியே வந்தம் போனன்ட்டுலாம் கிடையாது. மரியாயின் சேனையில் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா முறையான ஒரு விதத்தில் போகும். அந்த மாதிரியான ஒரு விழா தான் இந்த ஆச்சேஸ் விழா. இது ஆண்டினுடைய மார்ச் மாதத்தில், அதுவும் 25ஆம் தேதி மாதா மங்கள வார்த்தை திருவிழா வருது இல்லைங்களா, அந்த நாளை ஒட்டிய ஒரு நாளில் இதை வைப்பாங்க. அப்போ ஒரு உரை இருக்கும், ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், கூடவே இந்த விழாவும் இருக்கும். இது ஆச்சேஸ் விழா. ரெண்டாவதாக செப்டம்பர் மாதம் பிரசிடிய விழான்னுவாங்க. பிரசிடியம்னா மரியாயின் சேனை. அந்த மரியாயின் சேனையில் அந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பிரசிடியம் இருக்கும், அல்லது கிளை பங்குகள்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு விழா வைப்பாங்க. மாதா பிறந்த நாளை ஒட்டிய விழா அது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மாதா பிறந்தநாளை கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த விழா பிரசிடி விழா கொண்டாடப்படுது. அதில் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள், உரைகள், பாடல்னு அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியாக நடக்கும். அப்புறம் ஒரு அறிக்கையை வாசிப்பாங்க. சேனைகளுடைய சேவைகள் பற்றிய அறிக்கைகள்லாம் அதில் இருக்கும். அது ஒரு எளிமையான விதத்தில் நல்லாயிருக்கும். அதுக்கு ஆன்ம இயக்குனராக ஃபாதர் இருப்பார், அவர் வருவார். இன்னும் சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் வருவாங்க. இது செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய பிரசிடி விழா அப்படின்வோம். அடுத்ததாக ஆண்டினுடைய இறுதி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மாதாவுடைய அருமையான விழா, அமல உற்பவ அன்னை, இந்த தாயினுடைய விழா. அந்த விழாவை ஒட்டிய ஒரு நாட்களில் மறைமாவட்ட மரியாயின் சேனையுடைய ஆண்டு விழா நடக்கும். அந்த ஆண்டு விழாவில் எல்லா மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மரியாயின் சேனையாளர்களும் ஒன்று கூடி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. ஆயர் வருவார், ஆன்ம இயக்குநர்கள் வருவாங்க. அப்புறம் சேனையுடைய எல்லா அறிக்கையும் அதில் வாசிக்கப்படும். ஒரு ஆண்டு முழுவதும் என்ன மரியாயின் சேனை செஞ்சிச்சு அப்படின்றத அறிக்கையை வாசிப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல் கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்புறம் சாப்பாடு, கடைசியாக மாலையில் திருப்பலி, டீயோட முடியும். இது மரியாயின் சேனையினுடைய ஆண்டு விழா. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமல உற்பவ அன்னையினுடைய விழாவை ஒட்டிய நாட்கள், முன்ன பின்ன எப்படி வேணாலும் இருக்கலாம், இது நடக்கும். கடைசியாக இன்னொரு விழா இருக்குது மரியாயின் சேனையில். 4வது விழா என்னென்னா வெளி விழான்னுவாங்க. இது வெளி விழானா என்னென்னா, மறை மாவட்ட மரியாயின் சேனையர்கள்லாம் சேர்ந்து வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறது, ஏதாவது மாதா திருத்தலங்களை சந்திக்கிறது, வேறு ஊருங்களுக்கு திருப்பயணம் போகிறது, ஒரு நாள் அப்படி
மகிழ்ச்சியாக போயிட்டு அங்கே ஜபங்கள்லாம் சொல்லி மரியாயின் சேனையுடைய ஜபங்கள்லாம் சொல்லி ஒரு நாள் வெளியே போயிட்டு வர அவுட்டிங் தான் சேனையின் வெளி விழா. ஆக இந்த 4 விழா, ஒன்று பிரசிடிய விழா, அது செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். அடுத்ததாக சேனையினுடைய ஆண்டு விழா டிசம்பர் மாதம் இருக்கும். ஆச்சேஸ் விழா மார்ச் மாதம். வெளி விழா எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த 4 விழாக்கள் மரியாயின் சேனையில் இருக்கும். அதுதான் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த சேனையினுடைய ஒரு ஆக்டிவிட்டி. இதெல்லாம் அன்பானவர்களே, மாதாவிற்காக உழைக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் இருக்க வேண்டிய முதல் அமைப்பு, நல்ல அமைப்பு எதுன்னா மரியாயின் சேனை தான். மாதா பக்தராக மட்டும் இருந்துட்டா போதாது, ஜபங்களை சொல்லினா போதாது, திருத்தலங்களை சந்தித்தா போதாது. ஆனால் மாதாவிற்காக வேலைகளை செய்யணும். அதை மாதா விரும்புகிறாங்க. அதற்கு மிகச்சிறந்த இடம் எதுனா நம்ம மரியாயின் சேனை. நீங்களும் மரியாயின் சேனையில் சேருங்கள். மாதாவிற்காக உழையுங்கள். நன்றி. மரியாயே வாழ்க.